ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜூன் மாதத்திலே 28ஆம் தேதி இந்த காலையிலே பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தொழுது சமத்திலே கூடி வந்திருக்கிறோம். 144 தடைகளுக்கு நிமித்தமாக எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆலயத்திற்கு வர முடியாதபடி தங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த நேரடியின் வாயிலாக இந்த ஆராதனையை அவர்கள் பங்கு கொள்வதற்கு நீ தந்துள்ள தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உடைய திருக்கரம் எங்களோடு வழிநடத்த உடைய பாதம் சுவாமி. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருவார்த்தைகள், ஏறெடுக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வைக்கிறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது தூய ஆவியானவர் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே செயல்பட்டு உடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதனுடைய நடக்கைகளுக்கு தெரிவித்தார். இந்த ஆராதனை முழுவதுமாய் ஒரு பார்த்து நான் வைக்கிறோம். நீதாமை தலைவராக இருந்து பொருட்படுத்த நடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனும் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனைக்கு ஆர்வமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமானிகளே 261வது பாடல் எல்லாருக்கும் உள்ளது. கர்த்தாவே கர்த்தரே எழுந்திருந்து பாடுவோம். வாழ்க
காலை மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கம், நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுள்ளவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உங்களுடைய நாள். இதிலே கழிவுந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ரோதர்களை திறந்திருடும். அப்பொழுது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுது மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியின் மகிமையினால் உலகத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் அடைகிறமான அவஸ்தைப்பட்டவர் உலகத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காய் சிலுவையை அறைவிட்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். கிருபையாயிரும். ஆறாம் பக்கம், பாவரிக்கை. நமக்கு பாவரின் பொம்மையான நம்மை நாமே வெற்றிகளாகவும் நமக்குள் உண்மைகளை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதி உள்ளவர். நான் எழுதிய தகவலுக்கு போய் தகவனே, பரத்துக்கு விரோதமாகவும் இந்த பார்வையின் பாவம் செய்தேன். இனிமுடைய மகனுடைய சொல்லப்பட்டு நான் பாத்திரம் அல்ல, உங்களுடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள வைப்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பணிகளுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாரும் கூட கற்பனையிட்டு மௌனமாக நம்மை சோதனை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கடந்து போன நாட்கள் காலங்கள் ஆண்டவருக்கு இல்லாத நாம் நினைவினாலும் சிந்தனையினாலும் எண்ணங்களினாலும் நம்முடைய அவயவங்களினாலும் நாம் செய்திருக்கோம். இந்த நாளிலே இந்த வேளையிலே அவைகளை விட்டு விடுவதற்கும் ஆணுடைய இறுக்கத்தை பெறுவதற்கும் பரிசுத்தமாவதற்கும் கடவுள் இந்த தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மீண்டும் ஒரு விசை மனத்தாழ்மையோடு முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் வழிகளை விட்டு வழிவடைத்து போனோம். எங்கள் எழுத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் வேகமே நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்த்து சேர்த்தலாதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே மூலமாய் மனிதர்கள் அரசியல் பார்த்து தந்தவழிபடியே என் பாக்கியம் நம்புவாயிலாக கிடைக்கும். தப்பிதங்களை அற்புதங்களை பொறுமையாயிரும். பாவத்திலிருந்து துரிசங்களை செயல்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள ஆண்டவர்
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை மணியில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் உம்முடைய திருவுள்ள சிந்தத்தின்படியாக எங்களை ஆசீர்வாதங்கள் எடுத்துடைய வார்த்தைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்ற தேவனுக்கு தந்தையே, ஆமென். சபையை அமர்வோம். திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30. இவர்களுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிபூருக்கு சரிவான ஆயுதம் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுந்த இருந்தபடியினாலே யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உங்களுடைய கூட யோர்தானுக்கு அக்கறை ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுக்கிறேன். இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாருடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவன் அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவானுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவானுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாசிக்க வேண்டிய வேதபாடமாய் சாரி கிறிஸ்துவ சுத்தமாக. அருள்மொழிக்கு ஆயத்தமாக பாமாலை 242 பாடுவோம். பாமாலை 242. நான் தூதனாக வேண்டும் விண் தூதரோடு. ஜெபம் செய்வோம். என்னை சித்தம்
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று கெஞ்சினோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருத்தின நிமிகளும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளிலே புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் இரக்கங்களின் நாளும் உங்களை ஒருவரையும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிறு ஜூன் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் 28ஆம் தேதி இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கென்று தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் கொடுத்திருக்கின்ற கருப்பொருள் சான்று பகருவதே சீசருத்துவம், டிசைபிள்ஸ் ஏ விட்னஸ் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஆண்டுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். சீடத்துவம் என்றால் கடவுளின் அழைப்பை பெற்று அவரது சீடராய் கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவரை போல வாழ நாம் நம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி சீடத்துவம் சொல்லுகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேகர் அவருக்கு பின் சென்றார்கள். அநேக மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பதாக சென்றார்கள். சென்றவரெல்லாம் சீடராகவில்லை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட வரையாக பின்தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வாழ்விலே அனைத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவர் அநேகர் இருந்தாலும் ஒரு சிலர் தான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய சீடனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். சீடன் என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசிகளை விட மேலானவர். உலகத்தில் வாழுகிற மக்களைப் போல அல்ல, உலகத்திலும் அதன் காரியங்களிலும் துறந்து முழு மனதோடு ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு எல்லா நம்முடைய வாழ்வருகிற எல்லா சூழல்கள் மத்தியிலும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சீடனாக இருப்பதுதான் ஆண்டவர். அப்படிப்பட்ட வரையறையை தந்து சீடத்துவத்தை அவர் முன்வைக்கிறதை காண முடிகிறது. மத்தேயு என்ற சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தம்முடைய சீடர்களை சீடராக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். இப்படிப்பட்ட வரையறுப்பின் காலத்தில்தான்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைக்கிறார். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 34வது வாசிக்கின்ற பொழுது ஜனங்களையும் என்று சொல்லுகின்றார். அதே போல லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கின்ற பொழுது எல்லாரையும் நோக்கி என்று சொல்லுகின்ற அந்த ஒட்டுமொத்த அழைப்பையும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் அழைப்பையும் சீடராக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கடவுளுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிற விசுவாச மக்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரத்துக்கு செல்வதற்கு முன்னதாக ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கட்டளை, உன்னதமான கட்டளை என்னவென்று சொன்னால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். கிறிஸ்தவனாக உலகத்திலே பிறந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிற அத்தனை மக்களுடைய கடமை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இந்த சீசராக்குங்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இது இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள அத்தனை மக்களுக்கும் அவர்கள் மீது விழுந்த தலையாய கடமையாய் காணப்படுகின்றது. அந்த சீசனத்தின் அடிப்படையில், சீசனத்தின் நோக்கங்களை அடிப்படையில் இன்றைய நாட்களிலே நாம் சிந்திக்க திருமறையின் பாடங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சீசத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து தங்களுடைய கிரிகைப்படி இல்லாதபடி கிறிஸ்துவனுடைய சிந்தையை ஏற்றுக்கொண்டு நடப்பவர்கள், பிறருக்கு பணிவிடை உதவி செய்கிறவர்கள், கிறிஸ்துவை போல மாறுகிறவர்கள். இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் சீடத்துவம் என்று சொல்லுகின்ற நிலைகளே நாம் பார்க்க முடியும். 3 திருமறை பாடங்களை இந்த நாட்களில் தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள், யோவானது நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்கள் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நமக்கு இந்த கருப்பொருளை சிந்திப்பதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்றார்கள். எலியா தீர்க்கதரிசி சுழல் காற்றின் வழியாக பரலோகத்துக்கு செல்லுகின்ற பொழுது எலிசா அவரோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எலியா இந்த நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லுகின்ற செய்தி எலிசாவுக்கு தெரிந்துவிட்டது. நீங்கள் அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நீங்கள் இல்லங்களை சினையில் வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நிலைகளிலே தன் எஜமான் இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவார் என்ற செய்தி கேட்டவுடனே எஜமானை விட்டு பிரியாதபடி என்ன செய்தார்? எலிசா இணைந்து செயல்படுகிறதை காண முடிகிறது. என்ன சொல்கிறார்? நான் கில்கால் மட்டும் போகிறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்கிறார். இல்லை இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நானும் உம்மோடு கூட வருவேன். நான் பெத்தேல் மட்டும் போக என்னை அனுப்புகிறார், நான் போய் வருகிறேன், நீ இங்கே இரு என்று சொல்கிறார். இல்லை ஆண்டவரே, நானும் உம்மோடு கூட வருவேன். எரிகோ மட்டும் என்னை அனுப்புகிறார், யோர்தானுக்கு போக என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி எலிசாவை ஒவ்வொரு முறையாக அவர் தடுத்து நிறுத்துகின்ற பொழுது எலிசா சொல்லுகின்றார், நான் உம்மோடு தான் வருவேன், நான் உம்மோடு வருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது எலியா தீர்க்க சொல்லுகின்றார், நான் பரத்துக்கு எடுத்துக்கொள்வதாக நீ என்ன காரியத்தை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அதுக்கு அவர் சொன்னார், உம்மிடத்திலே உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும். எலியாவுடைய ஆவி எலிசாவுக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பத்தை
செய்கிறார். இதை கேட்டவுடனே எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அரிதான காரியத்தை நீ கேட்டு விட்டாய், நான் பரத்துக்கு எடுத்துக்கொள்வதாக நீர் என்னை கண்டால் அது கருணப்படும் என்று சொல்லி பேசுகின்ற பொழுது அக்கினி ரதமான ரதம் கீழே இறங்கி சுழற்காட்டின் வழியாக எலியா தீர்க்கதரிசி செல்லுகின்றார். என் கடவுளே, என் ஆண்டவனே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சால்வையை கிழித்து எலிசாவுக்கு அனுப்புகிறார். அந்த சால்வை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய இரட்டிப்பான வல்லமையை எலிசா பெற்றார் என்று சொல்லி திருமறையில் வாசிக்கிறோம். இந்த பகுதியை நாம் கற்றுக்கொண்ட உண்மை என்று சொன்னால், எலியாவோடு எலிசா இணைந்திருக்கின்ற அனுபவம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம், எப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அந்த நிலையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எலிசா தகுதியுள்ளவராக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையான சீடனுக்கு தன் எஜமானத்திலே வந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம். இரண்டாவதாக தீத்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை ஆண்டவரை வாசிப்ப அந்த பகுதியில் பவுலடிகளார் தன் உடன் ஊழியக்காரனாகிய தீத்துவுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை. இந்த 1ஆம் அதிகாரம் அப்படித்தான் சொல்லுது, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. ஆரோக்கியமான உபதேசம், இவைகளை குறித்து நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் நெறிமுறைகள் எல்லாம் செயல்பாடு உருவாக்குவதாகவே தொடக்க கால திருச்சபையில கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வரையறுக்கப்பட்ட சூழல்கள் இல்லாத நிலையிலே அன்றைய வழக்கத்தில் இருந்த கிரேக்கர் தோய என்று சொல்லுகிற வழக்கத்தின்படியே பெறப்பட்ட அனுபவங்களின் வழியாக கிறிஸ்தவ மனப்பான்மை வெளிப்படுத்துவதில்லை. அன்றைய சமூக தலைவர்கள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், இளையோர், முதியோர் என்று வேறுபாடுகளின் அடிப்படையிலே கட்டப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலைதான் பவுல் எழுதுகின்றார். இத்தகைய வேறுபாடுகளை வேறுபாடுகள் நிறைந்த களையப்பட்டு சமத்துவ சகோதரத்துவ சமூகம் காண வேண்டும் என்று சொல்லுகின்ற எதிர்பார்ப்போடு ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் தீத்துவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்ட அந்த மீட்பின் அருட்கொடையை அனைத்து மக்களும், மீட்பின் அருட்கொடையை அனைத்து மக்களுக்கும் அது உரித்தாக்கி இருக்கிறதுனாலே அனைவரும் அந்த அருட்கொடையின் வழியாக ஒப்புரவும் கூட்டுறவும் வாழுகின்ற தன்மையிலே வாழ்வதற்காக கடவுள் நம்மை பணித்திருக்கின்றார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களேயானால் சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தராயிருப்பீர்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் வழியாக தொடக்க கால திருச்சபையிலே இருந்த கட்டமைப்பு அல்ல, இன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட நிலைகளிலே ஒரு புதிய சிந்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மூலமாக பெற்ற அனுபவத்தை பெற்று ஆசீர்வதிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்
அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நாம் தூரமாய் இருந்தோம். ஆண்டவரை அறியாதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம். ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை சிந்தி அதன் வழியாக மீட்பை தந்து அந்த மீட்பின் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ராஜரீகமான ஆசிரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். சீடத்துவம் என்பது பவுல் தீத்துவுக்கு கூறுகின்ற ஆலோசனை வழியாக இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மூன்றாவதாக யோவான் எழுதின நற்செய்தியில் 3ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் முதல் 30 வசனங்களை ஆண்டவர் வாசித்த திருமறை பகுதியை நாம் கேட்டோம். இந்த பகுதியை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவானும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவானும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியான சீடராக யோவான் இருக்கவில்லை. இருந்தாலும் யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய சீடருக்குடைய அத்தனை தகுதிகளையும் யோவான் பெற்றிருந்தார் என்பதை திருமறை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. திருமுழுக்கு யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய சாட்சியோடு அவருடைய சீடராக யோவான் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இவரை குறித்து, யோவானை குறித்து யோசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கை சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கிறேன். யோவான் ஞானஸ்நானத்தை பெறுகின்ற பொழுது அங்கு இருக்கிற மக்கள் யோவானை ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்து பார்த்தார்கள். ஒரு உயர்ந்த மனிதராக அங்கு இருக்கின்ற சூழல் அவருக்கு அப்படி சுட்டி காண்பித்தது. ஆனால் அவர் சொல்லுகின்றார், நான் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்கின்ற வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு சீடருக்குள்ள ஒரு அடையாளம், தன்னை மறைத்து தன்னை வெறுத்து தன் குருவாகிய இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்றார். அதான் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கிறது. வசனமுடைய பின்பகுதியெல்லாம் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நான் கிறிஸ்துவும் அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் எலியாவும் அல்ல, அவருக்கு மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்தவன். பிரியமானவர்களே, சீடத்துவம் என்பது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்வு வாழ்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மெய்யான வாழ்வு. அதைத்தான் யோவான் சொல்லுகின்றார். நான் கிறிஸ்துவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, எலியாவும் அல்ல, அவருக்கு மேசியா வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் இருக்கின்றவர்தான் தொடக்க கால திருச்சபை மிகவும் விரிவடைந்தது. இன்றைக்கும் அதே சிந்தனையில் தான் திருச்சபை நகர்ந்து கொண்டு வருகின்றது. அதையும் தாண்டி அவர் சொல்லுகின்றார், எனக்கு பின்னால் வருகிற மேசியா அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாத ரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன். எவ்வளவு யோவானுடைய அவனுடைய வாழ்விலே கடவுளுக்கு எவ்வளவு சீடனாக இருக்கின்றதை பார்க்க
எனக்கு பின்வருகிற மேசியாவை என்ன செய்ய முடியாது, என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன். இன்றைக்கும் சீர்திருத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளை முன்னிறுத்தி தன்னை மறைத்து தன் செயல்பாடுகளின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்திலே பிரஸ்தாபப்படுத்தவர் யாரோ அவர்தான் உண்மையுள்ள சீடராக இருக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றது. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவானுடைய தோழனோ அவர் அருகிறேன் என்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவானுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். நான் மணவாளன் அல்ல, நான் மணவானுடைய தோழன். நான் கடவுள் அல்ல, கடவுளுக்கு வழியை ஆயத்தம் பண்ணப்பட்டவன். கடவுள் வருகிறார் என்று சொல்லி வனாந்தரத்திலே கூறுகிற சத்தத்தை செய்கிறவன். அவருடைய பாதையில் அவருடைய காலில் இருக்கிற பாதரட்சியை அப்படி வாரை கண்டு தகுதியற்றவன். இப்படிப்பட்ட சிந்தையுடைய நான் மணவாளன் அருகிலே மணவாளுடைய தோழனாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுவதாய் நான் காணப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே மணவாளுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின் வழியாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவராய் இருக்கிறவராக நாம் காண வேண்டும். அந்த சந்தோஷம் எப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சீடத்துடைய தன்மைகளை யோவான் சொல்லுகின்றார். அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமகாலத்தில் யோவானையும் உயர்வாக காண்பார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்றார், அவர் பெருக வேண்டும், அவருடைய மகிமை உயர வேண்டும், அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், அவரை நாம் உலகத்தில் மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய நாமம் சிறுக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருக்குள்ளாக நான் அடக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன், அவருடைய பணியை செய்வதற்காக அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தன் அழைப்பை உணர்ந்தவராய், தன்னுடைய நிலையை உணர்ந்தவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியான சீடர் இல்லாமல் இருந்தாலும் இந்த சீடத்துடைய தன்மைகளை யோவான் வழியாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுவது எளிது, கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுவது எளிது. ஆனால் கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ்வது கடினம், அவரை போல வாழ்வது கடினம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருந்த நாட்களிலே அவருடைய போதனைகளை விட்டு சீசர்கள் வழி கிளவி போவதற்கு ஆயத்தப்பட்ட பொழுது, நீங்களும் என்னை விட்டு செல்ல மனதாய் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பை பெற்ற இந்த மனுக்குலம், அந்த மீட்பின் வழியாக வாழ்ந்து பெற்ற இந்த மனுக்குலம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சீடர்களாக வாழ்வதற்கு இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சீடத்துவம் என்று சொன்னால் அவருடைய தன்மை என்னவென்று சொன்னால் துன்பங்களை சகிக்க வேண்டும், பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரதிபலன் இல்லாதபடி, பிரதிபலன் பார்க்காதபடி கடுமையாக உழைக்க வேண்டும், பிறர் நலனை அக்கறையுள்ளதாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு வாழுகிற சமூகத்திலே இப்படிப்பட்ட சிந்தைகள் எல்லாம் ஏடுகளில் தான் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே இவைகளெல்லாம் சீர்திருத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது இவைகளெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்திலே விரும்புகின்றார். உண்மையாய் அன்பு செலுத்துவதாக கடவுளுக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்திலே விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளில்
கடமைகளிலே கடவுளுக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து அவருடைய சீடத்துவத்தை பின்பற்றி வருவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். நமக்கு இருக்கின்ற பணம், பதவி, பெயர், புகழ் இவைகள் எல்லாவற்றையும் விடுத்து ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய ஊழிகளுக்கென்று, அவருக்கென்று உலகத்தில் சாட்சியாய் வாழ்வதே சீடத்துவம் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்து விடுகிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் யோவான் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கென்று உன்னதமான ஒரு இடத்தை தன் வாழ்வில் நடந்து காட்டினார். சுவாமி, நாங்களும் அந்த அடித்தவர்களை பின்பற்றுகிற மக்களாக ஆண்டவரை பறைசாற்றுகின்ற வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக மணவாட்டியை உடையவன் மணவானுடைய தோழனாக இருந்து அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கு தகுதியற்றவனாக அவர் பெருகுவோம் நான் சிறுகுவோம் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உலகத்திலே சீடராய் வாழ கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து காலை மாலை ஆராதனை வழிபட்டு 5ஆம் பக்கமுள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து இருப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரன் ஆகிய நம்முடைய ஆசிரியர் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் பிறந்தவரால் புத்தி பிலாத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்துவினை அறிந்து கடந்து வானத்தில் ஏறினார். 3ஆம் நாள் பரிசுத்த எழுந்தருளினார். பரமனில் ஏறி சர்வ பிதாவாய் இருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடு மனிதர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் பரிசுத்தவான்களும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். உலகாலத்தில் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கும் கிறிஸ்துவின் இருக்கிறனும் கர்த்தாவே எங்களுக்கும் பரமண்டலே எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமேஸ்வரனுடைய சொல்வதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களை உலகத்தை கவனிப்பது போல எங்களை சோதனைகளை பிரவேசிக்க நாம் தீமையை செஞ்சு கொள்ளும். ராஜ்யம் வல்லமை உதவி முன்னணி கூடியிருக்கிறே. ஆமென். ஆண்டவரே முதற்கட்டை எங்களுக்கு கல்வியும் கல்வி செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுகளை வழிநடத்தியிருந்தும் உம்முடைய பணிபடிக்கான நீதியை தரிப்பையும் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்திலே சமாதானத்தை தந்தரும். தேவன் எல்லாம் உலகத்தை ஆளுவது வேறொருவரும் இல்லை. நம்மளே எங்களிருந்து சுத்திகரியும். உடைய பிரச்சனை எடுத்து கொள்ளாதையும் சமாதானம் ஜெயிப்போம். சமாதானக்காரனுடைய சிந்தரும் ஆகிய கடவுளே முயற்சி தீஜையோடு செய்வது வீசுவாதீனம் தேவடைய தன்மகளோடு மரணியராகிய நாங்கள் எந்த விரோதனையும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்த எல்லா பிரிந்து வந்து எங்கள் ஆண்டுடைய வாழ்நாடு எங்களை காப்பாற்றியர்களும். ஆமென். தேவன் திருப்பிக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் மிகுந்த வளம் நாளை காப்பாற்றி நாங்கள் யாரும் உட்படாமல் வெது கோஸ்தகம் கடப்பான் முது பார்வைக்கு நீரை செய்திருக்கு. நாங்கள் எல்லாருடைய ஆணை நடத்தி வைத்துக் கொண்டு எங்கள் ஆண்டவரே சிகிச்சை மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கிருபையும் இருக்கும் தெரிந்து நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளி காரணமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலும் எங்களுடைய தேசத்திற்காக உடைய சமூகத்திலே மன்றாடும் தந்ததை எனக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாளிலே கோவிட்-19 என்று சொல்லப்படுகிற வைரஸ் நிமித்தமாக உலகமெங்கும் மக்கள்
துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தொற்று வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவாமி 144 தடையின் நிமித்தமாக மக்கள் இயல்பு வாழ்க்கை இல்லாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே வியாதியின் கொடுமையோடும் மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளில்தான் இரக்கமாய் இருந்து இதில் விடுதலை தர வேண்டும் என்று பார்த்து கண்டிருக்கிறோம். இந்த நோயினுடைய மேற்கொள்கிற சக்தியை மக்கள் ஒருவருக்கு தத்துவத்தை பார்க்கப்படுகிறோம். இந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிவாய்ப்புகளை நாங்கள் செய்து நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்துவெடுத்த வேண்டும் என்று பார்க்கிறேன் கண்டிருக்கிற சுவாமி. இதற்காக அரசாங்கம் எடுத்துக் கொள்கிற அத்தனை முயற்சிகளுக்காக நான் சொல்லுகிறோம். எங்கள் நாட்டினுடைய பிரதம மந்திரி, மத்திய அமைச்சர்கள், ஆண்டவரை இன்னமாக மாநில அமைச்சர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்லுகிறோம். அவர்களின் வழியாக இந்த நாட்களிலே இந்த தொற்று வியாதியை நீக்குவதற்கு எடுத்துக்கொள்ள முயற்சிகளை இந்த கிருபையாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்த அவருடைய பாதம் சுவாமி. அதே போன்று மேற்கொண்டாடம் என்று சொல்கிற பகுதியிலே இன்னும் அதிகமாக இந்த நோய் அதிகரித்துக் கொண்டே வருகிறதை நினைத்து கொடுத்து பார்த்து வருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்துக்காக சொல்லிக்கிறோம். ஒரு மாநிலத்தில் அமைச்சர் பெருமக்கள், குடிமக்கள் அனைவருக்காக சொல்லிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும் குறிப்பாக தமிழகத்திற்காக, முதலமைச்சருக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக, அதிகாரம் வைக்கிற மக்கள் அனைவருக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மருத்துவத்துறைக்காக, காவல்துறைக்காக, துப்புரவு விதியாளர் துறைக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஒரு முயற்சிகளை என் தேவனை மட்டுமாய் ஆசீர்வாதமாய் தந்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக சென்றோம். இந்த நோயினுடைய தாக்கத்தை தடுப்பதற்கு எடுத்துக்கொள்கிற அத்தனை முயற்சிகளையும் கொடுத்து பார்த்து வைக்கிறோம். அதன் வழியாக இந்த நோயினுடைய தன்மை வீதியும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற பொழுது எத்தனையோ மக்கள் இந்த மாண்டு போனார்கள். சுவாமி மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மனமிருந்தும் ஆண்டவரே இதை செய்ய சுவாமி. உடைய கிருபினாலும் இறக்கத்தினாலும் ஆண்டவர்தாமே ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதப்படுகிறோம். நீ எப்படி செய்யப்பட்ட தயவுக்காக சென்ற சுவாமி. ஆண்டவரே அவர்கள் நாட்களிலே ஆலயங்கள் திறக்காதபடி வேதனையோடு மக்கள் உண்மை தொழில் கொள்ள முடியாதபடி ஆண்டவரை ஏற்கத்தோடு இருக்கிறார்கள். சுவாமி அவர்களை நீங்கள் ஆசீர்வதியும். ஆலயம் திறக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகளை என் தேவன் உருவாக்கின தலைமை கொண்டு பார்த்து நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக வருவோம். திருச்சபையிலே அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக மேற்கொள்ளாக நீங்கள் ஆசீர்வதியும். கொடுக்கிற குழந்தைகளுக்காக செபிக்கிறோம், வாலிபர்களுக்காக செபிக்கிறோம், பயிர்ப்பு மக்களுக்காக செபிக்கிறோம், குடும்பத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆணுடைய கிருபை அங்கேயிருந்து நடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் நினைக்கிறோம். நீர் அப்படி தருகிறப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே சிறு குழந்தைகளுக்காக, ஆண்டவரே வயது நடுடைய பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த நோய் தொற்று அவர்களுக்கு பாதித்து விடாதபடி ஆண்டவர் கிருபையாக இறக்கமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதம் பெறும். என்னுடைய திருச்சபை மக்கள் செய்கிற ஒவ்வொரு பணிகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. அரசாங்கத்திலே பணி செய்கிற மக்களுக்காகவும், வியாபாரம் செய்கிற மக்களுக்காகவும், அதே போல சுவாமி அன்றாட வாழ்வுக்கு உழைக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்னுடைய பாத்திரம் கருதுகிறோம். எங்களுடைய திருச்சபை குடும்ப நடைபெறும் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாயர் பள்ளிக்காக, பெண்கள் சங்கத்துக்காக, வாடிபுரை சங்கத்துக்காக, கிராம ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய குருவை தங்கி இருந்து வழிநடத்த பாதம் சுவாமி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோவை திருமண்டலத்திலே எப்படி வழியாக சண்டே ஸ்கூல் நடத்துவதற்கு கடவுள் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்க திருச்சபைகள் அதன் வழியாக நேரடியாக கண்டு திருச்சபை பிள்ளைகளை, குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்கு கடவுள் கிருபைத்தாரும். தகப்பனே அதனால் எங்களுடைய சாமி ஆனந்தத்தை பெற்றோர் ஏழை பிள்ளைகள் மற்றெல்லாம் மக்களுக்காக நாம் செபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். 144 தடைகள் நிமித்தமாக வேலைக்கு செல்ல முடியாதபடி தங்கள் இலங்கை இருக்கின்ற பொழுது ஆண்டவரே உடைய தேவையில்லாமற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் சந்திக்க வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இனி ஆலயத்தில் நடைபெறுகிற ஒரு கிராம ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு சித்தமாயிட்டு வருகிற நாட்களிலே ஒரு கிராம சபையை உருவாக்குவதற்கு தேவன் கிருபைத்தார். அதற்காக எடுத்துக்கொள்ள அத்தனை முயற்சிகளை ஆசீர்வதியும். ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிற பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த பணிகள் ஆண்டவரை துரிதமாக நடைபெறவும் உடைய திருநாமம் ஏற்றும்படியாய் ஆண்டவர்தான் ஆசீர்வாதமாய் வழிநடத்தக்கூடிய பாதப்படுகிறோம். அவனுடைய தேவைகளாம் சந்தித்து விளைந்த உடைய பாதப்படுகிற சுவாமி. அதை போலவே வருகிற 2ஆம் தேதி நடைபெறுகிற திரு ஆல்பர்ட் பழனியாவுடைய மகன் திருமணம் பல்வேறு இடையூறு வழிகளாக யோசித்து இருக்கிற சுவாமி. உடைய திருமண சித்தத்தினுடைய திருமணத்தை என் தேவனை நடத்திவிட வேண்டும் என்கிற சுவாமி. நீர் அப்படி நடத்துகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய கிருபை தன் இருந்து வெளிநடத்தக்கூடிய பாதக்கிறோம். வெளிநடத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சியின் மூலமாக வெளிப்படுத்த மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்து நடத்த உடைய பாதக்கிறோம். எங்களுடைய போதை சேகரத்தின் தலைவர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், டிசிபி சுற்றுநர்கள், உடைய குடும்பங்களுடைய நல்வாழ்வுகள், உடைய பணிகள் அனைத்துக்காக செபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதி சுவாமி. உடைய கரம் கொடியிருந்து நடத்த உடைய பாதப்படுவோம். உடைய கோவை திருமணத்துக்காக செபிக்கிறோம். பேராயர் ஐயாவுக்காகவும் பேராயர் அம்மாவுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அனைத்து குருமார்கள், உதவி குருமார்கள், நற்செய்தி பணியாளர்கள், நடைபெறும் ஊழியர்கள் அனைத்துக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகம் பெற ஜீவனை ஆரோக்கியத்தை தாரும். அவர்களும் தன்னுடைய கடவுளை உண்மையோடு முத்தமத்தோடு செய்ய நேர்த்து வைத்தார். அப்படி தகுந்த தயவுக்காக சுவாமி. இந்த தேசத்திலே நடைபெறுகிற அனைத்து திருப்பணிகளுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் இந்த தேவன் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளுக்கான செபிக்கிறோம். ஆலயத்துடைய தேவைக்கான செபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். அடையனுக்காக செபிக்கிறோம். என் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தாயனுக்காக செபிக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்திலே ஆண்டவரை தாவையிலே உடைய பணி செய்வதற்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நாமத்தை மேம்படுத்த எங்களுக்கு அளித்தார். அப்படியா இந்த செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் தாசைக்காகவும் தந்து நடத்தக்கூடிய பாதப்படுகிறோம். இந்த கல்வியாண்டிலே பிள்ளைகள் புதிய வகுப்புக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று சாமி. இதை குறித்து பெற்றோருடைய கவலைகள், பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு இவை மத்தியில் ஆண்டுடைய கிருபை போதுமாக இருந்து விளையாடுத்த நம்முடைய பாதப்படுகிறோம். நீர் எப்படி செய்கிற நம்முடைய தெய்வக்காக செலுத்துகிறோம். இத்தருணத்தில் நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை எடுத்து சர்வர்கள் கடவுளே திருடு பெறாத முன்பெறாத நாமத்தினாலே கூடுதல் பொழுது உள்ளே கேட்கிற அரிசி வச்சு வாக்க என்று கத்தாவே அந்த அடியராக எங்களுக்கு வேண்டும் கொண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டும் எப்படி வேண்டும். இமையிலே உங்களுடைய சத்தித்தறிந்த கல்வியின் வறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம். ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பை வாசிக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது வருகிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத சந்தா மற்றும் ஏல நிலுவை உள்ளவர்கள் இந்த மாத இறுதிக்குள் செலுத்தி முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாத சந்தா கவர் நமது ஆலய ஊழியர் திரு மூர்த்தி மான்சிங் அவர்கள் மூலமாக தங்களது இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படும். சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவரிடமே திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்திலே பிஏ சிஸ்டம் மற்றும் இதர பணிகள், பொருத்தும் பணி மற்றும் இதர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் துரிதமாகவும் நடைபெற ஜெபிக்கும்படியாக சபையாரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அடியாரின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊரடங்கு மறுபடியுமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் வெளியே செல்லுங்கள். எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நாம் நம்முடைய தேசத்திற்காக செபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நோய் தொற்று தீவிரமாக எல்லா இடங்களிலும் பரவி வருகிறதை பார்க்கிறோம். மனித அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று.
முதலாவதாக தேசத்திற்காகவும் தேசத்தின் அதிபதிகளுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தேவன் கொடுக்கணும். தேசத்தின் குடிகளை வழிநடத்துகிற அந்த ஞானம் மிகவும் முக்கியம். இப்படியான எல்லா வகையில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் பரத்திலிருந்து வருகிற அந்த தேவனுடைய ஞானம் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நோய் தொற்றுக்கு எதிராக போராடி வருகிற அநேக துறையினர் போராடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய எல்லா வகையான சூழலுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நேரம் அநேகர் வேலையிலிருந்து காணப்படுகிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு தங்கள் அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க முடியாத சூழலில் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் இரண்டாவதாக நமது அண்டை மாநிலங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இன்னும் அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படணும், ஊழியர்கள் நடைபெறணும். தேசத்தில் இருக்கிற தேவ நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நிர்விசாரமாக இல்லாதபடிக்கு எழுப்புதலுக்குள்ளாக கடந்து வரணும். இந்த 2 காலங்கள் இந்த ஜெபங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். தேசத்திற்காக திரு அருள்ராஜையா அவர்களையும், எழுப்புதலுக்காக திரு கிறிஸ்டோபர் ஜெயராஜையா அவர்களையும் திறப்பிற்கு அழைக்கிறோம். காணிக்கை அறிவிப்பு முடிந்தவுடன் அவர்கள் ஜெபத்தினை ஏற்படுவார்கள். இருபத்தி 6/6/2020 மாத சந்தா காணிக்கை 1600 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 700 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 425 ரூபாய், வாலிப ஐக்கிய சங்கம் 150 ரூபாய், நற்செய்தி பணி காணிக்கை 75 ரூபாய், டிபிஎம் காணிக்கை 50 ரூபாய், மொத்த காணிக்கை 3000 ரூபாய். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகவல். 2020ஆம் ஆண்டிலே ஜூன் மாதத்திலே 28ஆம் தேதி பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதித்து நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உலக ரட்சகர் ஆண்டவரே, நீர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் எந்த கிரியையும் செய்ய முடியாது சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உடையவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் தேவனுமாய் தேவனாய் இருக்கிறவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் நட்சத்திரங்களை கடற்கரை மணலையும் போலவும் சந்ததி பெருக பண்ணி சொல்லி ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவாதி தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரை எகிப்து தேசத்திற்கு அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு எடுத்தவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வனாந்தரத்திலே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரத்துக்கு வானத்தின் மன்னாவை அளித்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக கண்மலையை பிளந்து தண்ணீர் காரணமாக மாற்றி கொடுத்தவரை துதிக்கிறோம் ராஜா. உங்களுடைய அற்புதங்களும் அடையாளங்கள் 1000 ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. செங்கடலை 2ஆக பிளந்து ஆண்டவரை சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பார்வோனின் சேனையை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. இந்த தேசத்திற்காக சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 2 நாளாகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். ஓ விஹா பரம அதிஷ பரம
என் ஜனங்கள் கண்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன், அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி திறமையில் மோசையை போல நாங்கள் கதறுகிறோம். அப்பா நாங்கள் கதரை சபிக்கிறோம் ஆண்டவர். என் ஜனம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விட்டோம் அப்பா. என் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து விட்டதப்பா. என்னுடைய திருச்சபை ஜனங்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள் அப்பா. அறியாத பாவத்தில் விழுந்து விட்ட பாவிகள் ஆண்டவரே, ஒரு வீச மனை இறங்கும் ராஜா, ஒரு வீச மனை இறங்கு தேசத்துக்காக மனம் இறங்கும்படி எச்சரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்படி இந்த 100 அதிபதி ஆண்டவர்கள் ஆண்டவர் நம்மை வேலைக்காரனுக்காக ஆண்டவரை நீ சமத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. அப்படியே வேலைக்காரன் பிழைப்பான ஒரு விசுவாசத்தோடு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த தேசத்திலே கொள்ளாத கொரோனா வைரஸ் நிமித்தமாக இந்த தேசம் பாழடைந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் நாளுக்கு நாள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா அந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய காதுகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிற ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனதுருக்கத்தோடு நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் சிந்த ஜெபத்திற்கு பதில் என்ன ஆண்டவரே? ஆண்டவரே இந்த தொற்று நோய் முற்றிலும் அழிந்து போகும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுடைய கிரியைகள் முற்றிலும் அழிந்து போகும்படியாக நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படுவதாக உம்முடைய எழுப்புதலை நாங்கள் காண வேண்டும் இயேசு சுவாமி. அப்பா உம்முடைய எழுப்புதலை காண வேண்டும் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தது போல கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறப்பா. ஹalleluya. உம்முடைய குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஆமாம் ஆண்டவரே, உண்மைதான் உண்மைதான். உம்முடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஹalleluya, ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த கடைசி நாட்களில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாமே ஹalleluya. எழுப்பது நாளிலே இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. எங்களுடைய திருச்சபையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். எங்கள் திருச்சபையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை நடைபெறட்டும் ஆண்டவரே. இந்த தென்னிந்திய திருச்சபை கோவை திருமணம் கிருஷ்ணகிரி கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓதிஹா பராஷாலா ருது பராதிகரவாம். ஆண்டவர் இந்த சமயத்திலே செய்யக்கூடிய ஜெபத்திற்கு நீ காண்கிற தேவன். ஹalleluya. பரலோகமே துதிப்பதாக. ஹalleluya. அந்த சமயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே சீசனாய் தோமா, ஆண்டவரே சீசனாய் தோமா. ஆண்டவரே இந்த தேசத்தில் வந்து உம்முடைய சுவிசேஷ அறிவித்தார்கள். எழுப்புதல் உண்டாகிட்டு ஆண்டவரே. ஓதிதானா பஷராதிகரபா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓதிஹா பராதிகரபா. ஹalleluya, ஹalleluya. அவர் போதிய மணியாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக மிஷனரிமார்கள் ஆண்டவரே கடல் யாத்திரையாக நாட்கணக்களாக மாதக்கணக்களாக தன்னுடைய உயிரை பணிய வைத்து ஆபத்து நிறைந்த பகுதியிலிருந்து கடந்து வந்து எங்கள் தமிழ்நாட்டை நேசித்தபடினால் உடைய சுவிசேஷ அறிவிக்கும்படி வந்திருந்தார்களே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்ப எங்கள் தமிழ்நாட்டை இந்தியாவை எவ்வளவா நேசித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, எவ்வளவோ கரிசனையாக இருக்கிற ஆண்டவரே. இந்த சபை நீ ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்த சபை ஆண்டவரே. அப்பா ஒரு விசை நினைத்தருளும், ஒரு விசை நினைத்தருளும் ராஜா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்தை எங்களுடைய தமிழிலே எழுதி கொடுத்த அருமையான சீகன்மார் ஐயாவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்படிப்பட்ட அநேக மிஷனரிகள் வந்து இந்த பகுதியில் ஓதிய மணியாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டை நினைத்தருளும், இங்கு இந்தியாவை நினைத்தருளும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். Thank you Lord.
சாத்தானின் சபைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பிகாபாராதை கரபதிகலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அப்பா இயேசுவே ஜனங்கள் நாளுக்கு நாள் படித்து கொண்டு போகிறார்கள். ஆத்மாக்களை ரட்சிக்கும்படிதான் ஐயா உம்முடைய சீசர்களை நான் அனுப்பினேன் ஆண்டவரே. அப்பா எனக்கு ராஜா, மனம் எனக்கு ராஜா, என் கருணை உள்ள தேவனை எனக்கு ராஜா, எனக்கு ராஜா. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அச்சதிக்கிற மாட்டவர், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அச்சதிக்கிற மாட்டவர், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அச்சதிக்கிற மாட்டவர், மதுரை மாவட்டத்துக்கு அச்சதிக்கிற மாட்டவர், எல்லா இடங்களும் ஊரடங்குப்பா தகப்பனே, ஊரடங்குப்பா. மனையிறங்கு தகப்பனே, ஒரு விசையிறங்கு ராஜா. அப்பா கல்வாரிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி நாங்கள் பார்த்து கதறுகிறோம் தகப்பனே. என் தகப்பனை இறங்கு ராஜா. இந்த ஜனங்கள் இந்த பொல்லாத கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள். பாதிக்கப்பட்ட ஜனங்களை சீக்கிரத்தில் சுகம் பெற்று வீடுக்கு திரும்பப்பட்டார்கள். அப்பா ஜனங்கள் ஐயோ ஆஸ்பத்திரியில் என்ன நிலைமையில் கிடக்கிறது என்பதை அறிய முடியாது. அப்ப யாரும் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஆண்டவரே, மனம் இறங்கு தகப்பனே, மனம் இறங்கு. அப்பா சிறு பிள்ளைகள், குழந்தைகள், அப்பா பிறந்த குழந்தை கூட வைரஸ் தொற்று. இயேசுவே இறங்கு ராஜா. அப்பா கல்வாரி சிலுவையிலே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாப்பா. பிதாவை இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இல்லதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டீரப்பா. எங்களுக்கு விடுதலை தந்தீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்க மாட்டவரே. தகவல் நீர் 2ஆம் வரை காய்ந்தமான எல்லா காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறாண்டவரே. நாங்கள் என்ன மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ அன்றவர்கள் மனம் திரும்பவே ஆகிய ஊற்றுபடியாக செல்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பட்டு, சபை மக்கள் மனம் திரும்பட்டு, என்ன தன்னுடைய பொல்லாத வழிகளுக்கு திரும்பாமல் இருக்குமானால் இன்னும் மோசமான காரணங்கள் நான் சந்திக்க வேண்டியது. வெகு சீக்கிரத்திலே இயேசு சுவாமி ஒப்பு கொடுத்து செல்லிப்போம். மனம் திரும்புகிற காரியத்தில் தேவனுக்கு உகந்த வாசனையாக அமைத்திருப்போம். அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களுடைய எல்லா மாவட்டத்துக்காக செல்லிக்கிறோம். தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்த மாவட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே ரத்தத்தை கொண்டு தெளித்து, தேசத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் ரத்தத்தை கொண்டு தெளிக்கிற மாட்டவரே. தகப்பன ஊரடங்கு சீக்கிரத்தில் நீக்கப்பட்ட சுவாமி. ஜனங்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பாதிப்புடன் விடுதலை தர ஆண்டவரே. எங்கும் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை ஆண்டவரே. தங்குவதற்கு இடமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ரோடு ஓரமாக, சாலை ஓரமாக செத்து செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. யாரும் அனைவருக்கும் கடக்க பண்ணப்படவில்லை. அப்படி அப்படியா தூக்கி போடுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இறங்கும் ராஜா. ஆண்டவரே, இறங்கும் ராஜா. இந்த நாட்களிலே ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கு பதித்தார்கள். உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதித்தார்கள். திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதித்தார்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டிலே இதுவரை இல்லாத ஆண்டவரே, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே எந்த தொற்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே கிரீன் பலகைகளுக்கு கொடுத்திருந்தார்கள் சுவாமி. தகப்பனே, நாளுக்கு நாள் இப்போ தொற்று வியாதி 80க்கு மேலே பரவிவிட்டது அப்பா. ஆண்டவரே, நீ தேசத்தை முற்றிலும் மாவட்ட சுற்றியுள்ள இரத்த கோட்டைக்கு மறைந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தெய்வத்தோடு பாதுகாத்துக் கொள்ள முடியாது செல்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையாக இறங்கும் ராஜா, கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவிதான் ஆண்டவரே. எங்களுக்கு இருந்தும் மனம் இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் ராஜா, தகப்பனே, இறங்கும் ராஜா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே, பாவநாசனே சனே, இயேசு ராஜனே, பாவநாசனே சனே.
தீரங்குண்டாவி வரங்குண்டைய சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா அப்பா மனதுருமையா என் மனதுருகிற தேவன் ஆண்டவரே மனதுருகிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே நீ மோசி அந்த நேரத்தில் திறப்பிலே நின்று ஜெபிக்கும் பொழுது அப்பா நீ ஜெபத்தை கேட்கிறார்கள் வாதி முற்றி நீக்கி போட்டீர் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கும் ராஜா எனக்கே ஆக வேண்டும் சொல்லி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே எந்த தோற்றுக்காரன் பிள்ளைகளை தொடவே கூடாது எது நாடு கூடாது எந்த வாதியும் கூடாது அழுகாது என்று சொன்னீர் ஆண்டவரே எகிப்து தேசத்தில் ஆண்டவரை வரவில்லை எந்த வியாதியும் உன்னை அழுகாது என்று சொன்னவரே ஸ்தோதரிக்கிற ராஜா நன்றியோடு செய்கிற ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக செபிக்கிறோம் துணை முதலமைச்சருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய அமைச்சர் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய ஆளுகை அவர்கள் இருக்க முடியாது செபிக்கிறோம் அவர்களுடைய பிரசன்னம் இருக்க முடியாது செபிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே அவர்களுக்கு கொடுக்கிற பணி என்ன மக்களுக்காக நன்மையை செய்வது அளவு வேறு ஒன்றுமில்லை சூரியனாலும் இருக்கவே கூடாது தேச மக்களுக்காக நன்மையை செய்ய வேண்டும் அவற்றிற்கு தான் நீங்கள் போர்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு முன்னாக கிரியை செய்கிற பொருளாத மந்திர கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அறுத்து செபிக்கிறோம் ஆவின் கட்டில் அறுத்து செபிக்கிறோம் குரங்கின் ஆவியை தொடர்ந்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் எழுப்புதலின் நாளில் எழுப்பி விட்டதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு திருளனான மனை இறைச்சலை போல எழுப்பி கொண்டு வருவதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் விரோதமாக எந்த பிசாசுகளில் நடக்கவே முடியாது ஆவியானவர் கொடியேற்றியதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுகாதார அமைச்சருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் பணியாற்றுகிற நர்சுமார் டாக்டர்மாருக்காக செபிக்கிறோம் தூய்மை பணியாளருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரே தகப்பனே அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர்மாரும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும் ஹல்லேலூயா எங்களுடைய இந்திய தேசத்தின் பிரதமருக்காக ஜனாதிபதி அவர்களுக்காக செபிக்கிறோம் தேங்க்யூ அவர்கள் தேசத்துக்காக இருக்கிற முயற்சிகளாம் கர்த்தாவே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜனங்களுக்கு நன்மையை செய்வதாக இருக்கட்டும் சுவாமி செய்யப்பட்ட நன்மைகள் ஜனங்களுக்கு போய் சேரத்தக்கதாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே பஞ்சங்கள் ஆண்டவரே கொள்ளை நோய் நிமித்தம் ஆண்டவரே ஜனங்கள் மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் புறச்சாதி மக்கள் இயேசுவை ஜெபிங்கள் என்று சொல்லிருக்கிறார்கள் கர்த்தாவை தேடுகிறார்கள் ஆண்டவரே ஜனங்களின் நாட்களிலே காணப்படுகிறார்கள் சுவாமி ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ஜனாதிபதி பிரதமருடைய ஆளுகை இருக்கட்டும் இந்திய தேசத்தை பற்றி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே இந்திய தேசத்தில் எல்கையிலே ஆண்டவரை பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி ஆண்டவரே நாங்கள் திறப்பில் மீண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே வீணான பிரச்சனைகள் வராதபடி சண்டைகள் வராதபடி ஆண்டவரை போட்டு கொடுக்காதபடி கர்த்தர் வேகெடுத்து பாதுகாத்துக்கொண்டே செபிக்கிறோம் ஆண்டவர் உயிர் சேதம் வரக்கூடாது பொருள் சேதம் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா தேவன் நாம் இந்த இடத்துல சமாதானத்தை நிறுவ முடியாது செபிக்கிறோம் சமாதானத்தை நிறுவ முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே
ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். தேவனுடைய பாதுகாப்பு நீட்டப்படட்டும். ஹல்லேலூயா. ஆஸ்திரேலிய தேசத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆஸ்திரேலிய தேசத்துடைய பாவங்களை மன்னியும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச இச்சையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வைரஸ் கிருமி தொற்று வியாதிகள் எல்லாம் நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிங்கப்பூர் தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். மலேசிய தேசத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரபு தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். ஐரோப்பா தேசத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. இங்கிலாந்து தேசத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, பாவத்துக்கும் மோசங்களுக்கும் ஆண்டவரே விடுதலைக்கு இடம் கொடுத்ததனாலே பாவம் மேற்கொண்டு இருக்கிற அந்த பாவத்திற்கு அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அமெரிக்க தேசத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேச ஜனாதிபதிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனாதிபதிகளுக்கு நெருக்கடியிலிருந்து தேவன் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகளில் அழிக்கப்படட்டும். பில்லி சுனி ஆவிகளில் அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஓரின சேர்க்கை பாவங்கள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. திஷாபானா திஷானா திஹராபானி பிரபாம். ஓரின சேர்க்கை பாவத்தை முற்றிலும் சுட்டெரித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அருவருக்கத்தகான கிரியையை செய்து கொண்டிருந்த பாவத்தை சுட்டெரித்து போடுகிறோம். ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்தை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எழுப்பதின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நியூயார்க் பகுதியை சுத்திகரிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஷிங்டன் பகுதியை சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்சுக பகுதியை சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தை முற்றிலும் வெளியெடுத்து பாதத்துக்குள்ளே ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சாத்தானின் சபையின் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிறோம். ஓதிதாவானி கரவ சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட தூதனே உனக்கு அதிகாரம் இல்லை. லூசிபரே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் உனக்கு விரோதமாக அந்த திருச்சபை மக்களாக எழுப்பி வருகிறோம். ஹல்லேலூயா. சாத்தானின் சபையை அழிக்கிறோம். எந்த நாட்டிலும் இந்த தேசத்தில் சபை நிறுவவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால் கண்டித்து ஜெபிக்கிறோம். இத்தாலி தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சாத்தான் கால்களில் மூட முடியாது. சாத்தானை கீழில் அழித்து போடுகிறோம். அவை சபையை எங்கிருந்தாலும் சுட்டெரித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறோம். தேசத்தை முற்றிலும் வெளியெடுத்து பாதுகாத்துகிறோம். உடைய மகத்துவமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வருகை எழுப்புதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். எழுப்புதல் திருச்சபையில் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. யோவானும் சகோதரே பேதுரும் யோவான் தேவாலயத்திற்கு கடந்து வரும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய தாயின் வயிற்றில் சப்பானை பிறந்த ஒரு மனுஷனை அவனுடைய பிச்சை கேட்கும்படியாக வைத்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா, அவன் யோவானையும் ஆண்டவரை பேதுரு யோவானை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நோக்கி பார்க்கும்போது அவன் பேதுரு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை. என்னை நோக்கி பா, என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன்னுடைய வலது கையை பிடித்து தூக்கி விட்டது போல ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே, இந்த கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை விளக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் பலமாக ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள் யாவர்களும் நீ பரிசுத்த ஆவியை ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையை பேசி உடைய நாமத்தை துதிக்கும்படிய ஒரு கிருபை வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆலய ஆராதனை எல்லாம் ஒரு வித்தியாசமான ஆலய ஆராதனை நடைபெறுவதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் மழை வளர்ந்து பெருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நீ அப்படிப்பட்ட கிருபையை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதோட திருச்சபை மக்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. திருமணத்தை பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோட சபையை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ்க்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பாடக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறுபிள்ளைகள் நியாயப்பள்ளி நடந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஆலய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது
ஏழாம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் குமாரனாலும் குமாரத்தியாலும் வேலைக்காரனும் வேலைக்காரனுக்கு யாதொன்று வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசைக்கு நீ கிருபை செய்தீரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களே அவையா கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, உங்களுடைய திருச்சபை கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த மீது சீக்கிரத்தில் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உண்மை விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும், உண்மை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட கருவிலே காணும் உங்களுக்கு திருச்சபை மக்களுக்கு குறைபாடுகள் ஆண்டவரே, குழந்தை பாக்கி விண்ணதற்கு குழந்தை பாக்கி தரக்கூடிய அப்படி சமூகத்திற்கு குறைகளவாக நிறைவேற்கிறார்கள். ஆகியவுடன் காத்திருப்பது சுவாமி. கற்பத்தின் கனியை பாருங்கள். திருமணமான பிள்ளைகளோடு திருமணம் நடக்க கிருபை செய்கிறார். எங்க திருச்சபை வைவதிகள் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, அவளை முற்றி வெளியிட்டு பாதுகாத்துக் கொள்ளும் சார். தகவலுக்கு பொண்ணா தோற்றி நிமித்தமாக அவள் மனம் வேதனைப்பட்டுள்ளது, மனசோர்ந்து போய்தான் உள்ளதப்பா. அனைவரும் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஓ ஈஷா விடுதலைத்தான் விடுதலைத்தான் சமாதானத்தை நிராகத்தை நாங்கள் பயன்படுத்ததை வரலாற்றிலே விடுதலையோடு ஆராதிக்க பிரசித்தத்தோடு ஆராதிக்க என்னுடைய திருச்சபை ஆலயம் கதவுகளை திறந்துத்தார். அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். மூடப்பட வேண்டிய காரியம் மதுவான கடையை மூடப்படட்டும். அசுத்த கிரியை மூடப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சாரத்தின் விடுதியை மூடப்படட்டும். அழிந்து போகட்டும். ஆராதிக்க விடுதலையோடு ஆராதிக்க செய்யும் எல்லா துதிகரமையும் எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
வானம் உங்களுடையது, பூமி உங்களுடையது தகப்பனே ஆண்டவரே. இந்த அசைக்க முடியாத ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே எங்களை வல்லமையாய் பாதுகாத்துறதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஆலயங்களால் தான் தகப்பனே தேசமும் பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தகப்பனே ஆண்டவரே உமது வல்லமை எடுத்துரைக்க இந்த ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிகள் தகப்பனே. பக்கத்து மாநிலங்களெல்லாம் ஆலயங்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய நாம மகிமைப்படுகிறது தகப்பனே ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் ஏனோ தெரியவில்லை தகப்பனே தடைபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தடைகளை எல்லாம் மறக்கக்கூடிய தேவனின் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற பாவங்களை தயவை மன்னிக்கிறது தகப்பனே ஆண்டவரே. ஆலயங்கள் மூடக்கூடாது தகப்பனே. தாவீதுராஜா சொல்கிறார், ஆலயத்தின் நடுவே இருந்து உமது கிரியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தின் மகிமை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு துதிக்கிறோம் சோதரிகள் தகப்பனே. அப்படியாக இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட தகப்பனே ஏழை எளிய மக்களை நீ கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஒருவேளை சாப்பாட்டு வழியில்லாத சூழ்நிலையில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சபை மக்களாகிய ஆண்டவரே சில பேர் கொடுத்து உதவி பொருளுதவி கொடுத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. இன்னும் கொடுத்து உதவக்கூடிய பிள்ளைகளை ஏற்படுத்தி தாருங்க தகப்பனே. உங்களுடைய நாம மகிமைப்பட வேண்டும் ராஜா ஆண்டவரே. எந்த ஒரு இடத்திலும் ஒரு குறைகள் வைக்காதபடி எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிகள் தகப்பனே. இந்த ஆலயத்தில் திறக்கப்படாத தடைகளை நீ அறிவிக்க தகப்பனே. அந்த தடைகளை உடைந்திருக்கிறவரை பார்க்க தகப்பனே ஆண்டவரே. யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடத்தில் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் பேசுகிற தகப்பனே. இந்த மாதத்திற்குள்ளாக ஆலயங்கள் திறக்கப்பட நாங்கள் சபை மக்களை ஒன்று கூடி ஒரு திறப்பி வாசலை நாங்கள் எழுந்திருக்க சபை மக்கள் ஒரு எழுப்புதல் உருவாக்கி போக தகப்பனே ஆண்டவரே. எழுப்புதல் மத்தியில் உங்கள் ஆலயம் பிரசவ நீங்கள் ஆசீர்வதிக்க தகப்பனே. பதில் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க தகப்பனே ஆண்டவரே. இறக்கமுள்ள தகப்பனே சேனையின் தேவனாய கர்த்தாவே நீர் பரிசுத்த பரிசுத்த வானவர்களுடைய சூரிய முடிவு தகப்பனே. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. வியாபார மக்களுக்காக ஆசீர்வதிக்கும் தகப்பனே. கடைகள் குறுக்கு நேரத்தில் கூட தகப்பனே வியாபாரம் இல்லாத சூழ்நிலை தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை வளமையாக நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிகள் தகப்பனே. தன் பிள்ளைகள் செய்கிற உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற வியாபாரம் ஆசீர்வதிக்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாத அப்படி பாதுகாத்து கொள்வது தகப்பனே ஆண்டவரே. இந்த வாக்குகளாக இந்த ஆலயம் திறக்கப்பட ஆண்டவரே எங்களது மாநிலத்தின் முதல்வர்கள் பேசுவது தகப்பனே ஆண்டவரே. நீர் ஒரு சொல் முன்னர் தகப்பனே ஆலயம் திறக்கப்பட்டு விடும் தகப்பனே. நீர் ஒரு சொல்லால் மனிதர் உயிர்த்தெழுந்து விட்டப்பனே. ஒரு சொல்லால் ஆண்டவரே குருடர் பார்வையிடறார்கள் தகப்பனே ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் அவர்களுக்கு சொல்லுங்க தகப்பனே ஆண்டவரே. அவர்கள் மன இறங்கத்தக்கதாக இந்த ஆலயம் திறக்க உத்தரவு சொல்ல ஆண்டவரே. நீர் உமது கிருபையால் கொடுத்து தகப்பனே வல்லமையாக நடந்ததுக்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த ஆலயம் நடத்தும் நேரத்திலும் ஒவ்வொரு சபை போதகர்களை நீர் அற்புதமாய் பாதுகாத்துவதற்காக நன்றி அப்பா தகப்பனே. எந்த மனக்கேசம் ஏற்படாதவரை அவர் உள்ளத்தில் நல்ல வாங்கி கொடுத்து இந்த ஆலயத்தை நடத்துவதற்காக நீர் அவருக்கு சுகத்தை பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. உங்கள் நன்றோடு துதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. சபை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலிருந்து இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமாக ஆண்டவரே பார்த்து மகிழத்தக்க எந்த அடிப்படையிலும் அவங்க சந்தோஷப்பட கிருபை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. உங்கள் இரக்கங்கள் பெரியது, உங்கள் அன்பு பெரியது தகப்பனே. நீர் அன்பாய் எங்களுக்கு வழிநடத்தி வந்ததை நாங்கள் இன்னும் கடைபிடிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் எந்த பாவம் செய்தாலும் மன்னிக்க தகப்பனே. மன்னிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ச்சிப்போம் என்று சொல்லுங்க தகப்பனே. God will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் தகப்பனே. நீர் செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. இந்த மாதத்துக்குள்ள ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்பட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஜெபிக்க சந்தோஷமாக ஒவ்வொரு உறவான ஆண்டவரே நீர் உங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எந்த ஒரு நாங்கள் தவறுதலாக பேசுகிறோம் மன்னிக்க தகப்பனே. மன்னிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. இந்த சிறிய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். திருமண அறிக்கை. நமது சபை சார்ந்த திரு ஸ்ரீ ஆல்பர்ட் மல்கியா திருமதி ஜெயசிறி ரத்னாவதி அவர்களின் மகன் மிஸ்டர் ஏ சத்யராஜ் என்பவருக்கும் எஃப்எம்பிபி வேப்பனப்பள்ளி திருச்சபை சார்ந்த லேட் திரு இளம்பிள்ளை திருமதி ஜெயமா என்பவரின் மகள் மிஸ் புனிதா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களை இந்த பரிசுத்த விவாதத்தில் இருக்கக்கூடாதபடி நியாயமான தடைகளுடன் யாருக்காவது தெரியுமானால் அதை எடுத்துக் கொண்டு சபை போதற்கு தெரிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. 3 அறிக்கைகளும் முறையே வாசித்தாயிற்று. திருமணத்திலே இணைய போகிற பிள்ளைகளுக்காக எங்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை
இந்த உலகத்தின் ஆசீர்வதித்தவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்தவரே, குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்தது பிள்ளைகளை கொடுத்து அவருடைய ஆசீர்வதித்த தைரியமாக செலுத்தணும். ஆண்டவரே, இரண்டாம் தேதி திருமணம் முடிய கிருமியாக இருக்கிறாலும் காணாமல் கடைந்து வந்து குழுவின் நிர்வாக ஆண்டவர் திருமணத்தை இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் நடத்தி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நாம் துதிக்கிறேன் தேவனான தந்தையே, ஆமென். நாம் யாரும் எழுந்து அர்ப்பணி பாடல் புஸ்தகத்திலே 81வது பாடலை பாடவும். இயேசு கிறிஸ்துவின் நான் சீடனாக காணிக்கை சேர்க்கப்படும். உங்களுடைய இல்லங்களிலே, உங்கள் உண்டியல் கடைகளிலே அந்த காணிக்கை போடுவதில்லை என்றால் ஒரு பிரத்யேகமான கவரை எடுத்து காரணங்கள் போட்டு ஆலயத்தில் வரும்போது படைகள் கொடுக்கப்படும். தொழுதுகொள்ளக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து நம்மை தொழுது தந்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த தேசத்தை உங்களுடைய சீடராக்குவதே உங்களுடைய பணி. அந்த பணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோடு தோன்று உழைக்காதவர்களாக இந்த ஆராதனை தொடர்பு முடிவடையுமாய் ஓடுகின்ற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கையின் ஆசீர்வதியும் திருநாமம் செலவுக்காக தொடர்ந்து நிற்கிறதே ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து எழுத வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நிகழ்ச்சி ஒன்று தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உறவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்தி சகோதரர்களே வருவதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா
பிதாவுடைய அன்பும் தூயாவின் நம்ம எவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிற்கிறதாக